முயலும் ஆமையும். ஒரு அடர்ந்த காட்டில் முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. தன் வேகத்தை நினைத்து அதற்கு பெரிய கர்வம் இருந்தது. அதே காட்டில் ஒரு ஆமை வசித்து வந்தது. அது மிகவும் மெதுவாக ஊர்ந்து செல்லும். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து கேலி செய்தது. நீ ரொம்ப மெதுவா போற, உன்னால் என்னை ஒருபோதும் முந்த முடியாது என்று முயல் ஆமையை பார்த்து கிண்டல் செய்தது. ஆமை அமைதியாக பதில் சொன்னது, வேகத்தை விட இலக்கை அடைவதுதான் முக்கியம். நீ என்னோடு ஓட்டப்பந்தயத்துக்கு வாரியா என்று கேட்டது. அதை கேட்டு முயல் சிரித்தது. சரி, பந்தயத்துக்கு நான் தயார் என்று கூறியது. காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஒன்று கூடின. ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது. முயல் மின்னல் வேகத்தில் தாவி சென்று ஆமையை வெகு தூரம் கடந்து சென்றது. ஆனால் ஆமை கவலைப்படாமல் தன் வழியில் மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றது. வெகு தூரம் ஓடிய முயல் ஆமை இவ்வளவு சீக்கிரம் வரப்போவதில்லை, அதற்குள் நாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தது. பந்தய இலக்கை அடைய சிறிது தூரமே இருந்த ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டது. ஆமை தன் முயற்சியில் சற்றும் தளராமல் தொடர்ந்து ஊர்ந்து சென்றது. அது தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து சென்றது. சற்று நேரம் கழித்து தூக்கத்தில் இருந்து விழித்த முயல் ஆமையை பார்த்தது. ஆமை அப்போது இலக்கை கிட்டத்தட்ட அடைந்திருந்தது. முயல் வேகமாக ஓடியும் ஆமை பந்தயத்தில் வெற்றி பெற்றுவிட்டது. இந்த கதையின் நீதி, மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நம்மையே தேடி வரும். குழந்தைகளே, இந்த சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.